Now we are discussing this aerial modifications of stem. என்னென்ன aerial modification stems பார்த்தோம். First one creepers பார்த்தோம். Next one என்னது trailers பார்த்தோம். Third one என்னது அப்படின்னா கிளைம்பர்ஸ்லையே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம். ரூட் கிளைம்பர்ஸ், குக் கிளைம்பர்ஸ், தார்ன் கிளைம்பர்ஸ், டென்ட்ரில்ஸ் பார்த்தோம். டென்ட்ரில்ஸ்னு என்னப்பா, இன் சம் பிளான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிலேட் பட் மாடிஃபைட் இன்டூ டென்ட்ரில்ஸாக மாடிஃபைட் ஆகிருக்கும். ஸோ கொடுமந்திரி பழம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வி ஆர் டிஸ்கஸிங் திஸ் ஃபில்லோக்ளாடோட். ஃபில்லோக்ளாடோட். ஸோ ஃபில்லோக்ளாடோட் வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஃபில்லோக்ளாடோட்ஸ் அப்படிங்கிறது ஏரியல் ஸ்டெம்ஸ் இஸ் மாடிஃபைட் லைக். ஏரியல் ஸ்டெம் எப்படி ஆகிருக்கும் அப்படின்னா லீஃபாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏரியல் ஸ்டெம் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா லீஃபாக சேஞ்ச் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டெம்மு லீஃபாக மாடிஃபைடு ஆகிருக்கும். திஸ் இஸ் green flattened cylindrical or angled stem or branched unlimited growth consisting of series of nodes and internodes at long and or short intervals. லாங்காகவும் இருக்கலாம், ஷார்ட் இன்டர்வல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபில்லோக்ளாடோட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் அடாப்டேஷன்ஸ். எதுக்காக இது மோஸ்ட்லி ஃபில்லோக்ளாடோட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா ஜீரோஃபைட்ஸ் that plants is grow in this that xeric conditions. பாலைவன தாவரங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த தாவரங்களுக்காக தான் இது இருக்கும். எப்படி மாடிஃபைடாக இருக்குன்னா ஸ்பைன்ஸ் அண்ட் ஸ்டிபியூல்ஸாக. ஸ்பைன்ஸ் ஆர் ஸ்கல்ஸ். ஓகே, ஸ்பைன்ஸ் ஆர் ஸ்கல்ஸ் டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஸ்பைன்ஸில் எனக்கு முட்களாக சேஞ்ச் ஆகிருக்கும். என்ன செஞ்சுருக்கோம், மாடிஃபைடு. லீவ்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், முட்கள். லீவ்ஸ் மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா முட்களாக இருக்கும். சப்பாத்தி களி பார்த்துருப்போமா, முட்களாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் என்னது அப்படின்னா ஜீரோஃபைட்டிக் கண்டிஷன்ஸ். எதுக்காக அப்படின்னா அதோட டிரான்ஸ்பிரேஷன்ஸை குறைக்கிறதுக்காக. இந்த ஃபில்லோக்ளாடோட் டேக்ஸ் பிளேஸ் ஓவரால் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் லீவ்ஸ் தான் பண்ணும். பர்டிகுலர்லி த ஃபோட்டோசிந்தசிஸ் சேர்த்து தான். ஸோ இந்த ஃபில்லோக்ளாடோட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளாடோஃபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா, ஃபைலோகாண்டஸ், மிகிலன்மிக்கியா, காஸ்ட்ரினா, உஃபோர்பியா திருக்கள்ளி, யுபோர்பியா ஆன்டிகரண்டம், சிலிண்ட்ரிக்கல் ஃபில்லோக்ளாடோட்ஸ். ஓகே, ஸோ யூ see that ஃபில்லோக்ளாடோட்ஸ், ஒப்பன்ஷியா. So phyllokladodes are aerial stems modified like leaves for photosynthesis. So the photosynthetic stems are also known as phyllokladodes. So phyllokladodes consist of many internodes. நிறைய internodes இருக்கும். Phyllokladodes are common in xerophytes. Example Opuntia, Migelenmickia, Castrina. So xerophylla etc. Xerophytes, the leaves are reduced into scale leaves. எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா scale leaves are spines to reduce the loss of water. எதுக்காக அப்படின்னா அதோட நீராவி போக்கை குறைக்கணும். ஓகே, loss of water by transpiration. Hence the stem என்ன செஞ்சிரும், க்ரீன் ஆயிரும், ஃப்ளாட் ஆயிரும். ஓகே, தட்டை ஆயிரும். ஸோ லீஃப் லைக் ஸ்ட்ரெச்சஸாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் என்ன செஞ்சுருக்கோம், லீஃபு ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த லீஃபில் தான் என்ன செய்யும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ பர்டிகுலராக இந்த ஒப்பன்ஷியாவே எடுத்துக்கிடுவோமே. இந்த ஒப்பன்ஷியா இருக்குது பாருங்கள், ஃபில்லோக்ளாடோட் அண்ட் ஸ்பைனுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒப்பன்ஷியா த ஸ்டெம் இஸ் ஃப்ளாட்டாக இருக்கா ஸ்டெம்மு, இது ஃபுல்லாகவே ஸ்டெம்மு தான். நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு லீஃப் மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அது ஸ்டெம்மு. ஓகே, அதோட தண்டு தான். க்ரீன் ஃப்ளெஷ்லி அண்ட் பியர்ஸ் குரூப்ஸ் ஆஃப் ஸ்பைன்ஸ் இருக்காப்பா, ஃபில்லோக்ளாடோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்பைன்ஸ் ஸோ விச் ஆர் மாடிஃபைட் லீவ்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அஸ்பாரகஸ் கொடுத்துருக்காங்களாப்பா. ஸோ அஸ்பாரகஸ் வந்து கிளாடோடு. நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் திஸ் கிளாடோட். Okay, so cladodes are this and is also this plantar and cylindrical stem similar to phyllokladote மாதிரி தான். But one or two internodes are here. So their stem nature is evident by the fact that pairs of bud scales or flowers, asparagus or ruscus. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அஸ்பாரகஸ் பிளான்ட்டை பாருங்கப்பா. ஸோ இது என்னது அப்படின்னா கிளாடோட். ஸோ இது என்னது கிளாடோட். ஸோ கிளாடோட்ஸ் ஆர் ஏரியல் ஸ்டெம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி ஒன் இன்டர்னோட்ஸ் ஆர் ஹியர். ஸோ எத்தனை இன்டர்னோட்ஸ் இங்கே பார்க்க முடியுதா, ஒன்லி ஒன் இன்டர்னோட்ஸ் ஆர் ஹியர். ஸோ modified for this photosynthesis, only one internode modified for the photosynthesis, asparagus and
Ruscus, asparagus and ruscus. So asparagus and ruscus belong to the family Liliaceae. So asparagus, the leaves are partially modified into scales. So scale leaves. இங்கெல்லாம் பாருங்கள் லீஃபு நல்லா நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்கேல் லீவ்ஸாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குது ஸ்கேல் லீவ்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா த லீவ்ஸ் ஆர் partially modified into scales, partially modified into spines, partially modified into spines. ஸோ இது என்னது ஸ்கேல் லீவ்ஸாக இருக்குது. ஸோ இது என்ன செஞ்சுருக்கு அப்படியே முள்ளு மாதிரி ஆயிருக்கா ஆகலையா ஆயிருக்கு. ஓகே. ஸ்பைன்ஸ். ஸோ த கிளாரோட்ஸ் ஆர் க்ரீன் லீஃப் லைக் அண்ட் டெவலப் இன்டு குரூப்ஸ் அட் நோட்ஸ். ஸோ ஓகே. ஸோ இதை தான் என்ன சொல்லியிருப்பாங்க partially modified into spines. ஸோ partially modified into spines. ஸ்பைன்ஸ்னு என்ன அர்த்தம் முட்கள்னு சொல்லுவாங்க. முட்கள் மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. கிளாடோட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் thorns. ஓகே. thorns அப்படிங்கிறது என்ன woody and sharp pointed modifications. ஓகே. woody sharp pointed modifications. So either axillary bud or terminal budல it will be grow. ஓகே. modified into thorns. in citrusல பார்க்கலாம். எலுமிச்சம்பழ மரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். and allantoria axillary bud is modified into thorns. ஸோ ஸ்டெம் thorns எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்கும், பாயிண்டட் ஸ்ட்ரெச்சஸாக இருக்கும். அதான் முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. பாயிண்டட் ஸ்ட்ரெச்சஸ் which are produced by the terminal or axillary buds of the stem and they are meant for இதோட வேலை என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன். இதோட வேலை என்ன ப்ரொடெக்ஷன். ஸோ கேரிசா, சிட்ரஸ், பொகென்வில்லியா எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. எக்ஸாம்பிள்ஸாக இதை நம்ம சொல்லலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்ப்பா. So next one it is